அதேதான் அந்த சேர்ந்த மாதிரி இருக்கு அந்த விளைகிற மாதிரி இது விளைகிறதானா கல் ரூபி இது என்ன சொல்லுங்க பாப்போம் இங்கே இருக்கிறது இது வந்து சுனாமியால அந்த இறந்த ஆக்களை வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சர்மி நான் உங்கள் ரூபி நாங்கள் இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் மணல் காடு என்ன இங்கே பெருத்துறேன் நாங்கள் இப்போ நெல்லியடிக்கால அப்படியே இங்கே வந்துருக்குறோம் இங்கே வந்து சவுக்கு காடு அங்கால மணல் காடு இப்போ நாங்கள் நடுவில் வந்து நடு ரோட்டில் நிற்கிறோம் மற்ற வந்து என்னென்னா இப்போ இங்கே எல்லாம் மிக்சிங் ஷூட்டிங் நடக்குது நாங்கள் அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு சமயம் செய்ய மட்டும் வந்துருக்குறோம் நல்ல வடிவாக இருக்கு என்ன காடு நல்ல அமைதியாக இருக்குது ஆனால் எங்கால அங்கால காற்று மாதிரி காற்று கூட ஆனால் இந்த காற்று குறைவு இன்றைக்கு இப்போ எல்லா இடம் காற்று குறைவு தான் இல்லை பட்டு பட்டு இருக்குது எல்லாம் சவுக்கல் கூட தான் பட்டு போயிருக்கு அப்பா மண்ணுக்கு நடக்கவே நடக்க ஆசையாக இருக்கு இந்த கால் புதாயிதா ஒரு கால் வச்சு முயல் ஓடு முதல்ல இப்போ நாங்கள் வெங்காயம் பட்ட போகிறோம் என்ன வெங்காயம் என்ன பம்பா வெங்காயம்னு சொல்கிறோம் நாங்கள் எங்கள் இடத்துல சவுக்குகள் எல்லாம் பட்டு போச்சு பட்டு இருக்குது ஏன் மெல்ல மழை தான் எல்லாம் ஒரு காலத்துக்கு தானே ஆக்களை மாதிரி சவுக்கும் நிறைய சவுக்கு நிற்கல ஒரு கொஞ்ச காலத்துக்கு அந்த முதல் வந்து எல்லாம் இதோட சின்ன முளைச்சி கொண்டு இது அந்த அதுண்ட கொட்டை கொட்டுன்றது முளைக்கிறது அதான் நிறைய பேருங்க பேர் மரங்கள் இப்போ நாங்கள் வெங்காயம் கழுவி எடுத்துட்டோம் இனி இதை நாங்கள் வெட்ட போகிறோம் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ நல்ல தண்ணியும் கொண்டு தான் வரணும் இந்த விரைக தெரியுமே அப்புறம் தண்ணி விடாம தண்ணி நல்ல தண்ணிக்கு கரைச்சல் காகவும் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிட்டு இங்க ஏதோ சமையல் நடக்க போகுது அதோ நீங்கள் மற்ற வெங்காயத்தை வட்டும் ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய வேண்டிய ஒரு வேலையோ உங்களுக்கும் அந்த வெங்காயம் பட்டு அதை விட்டு போயிரு வெங்காயம் பட்டு ஆசை இந்த மாதிரி பாதிக்க இந்த மரத்தில் பொந்துகள் இருக்குல்ல அதுக்கு குருவிகள் கூட முட்டை விடுமே என்ன கண் எரிக்க தொடங்கி விடும் சட்டி கழுவ வேணுமே கண் அது பெரிய கொஞ்சம் காத்துக்கு இப்போ வந்து நாங்கள் என்ன கரம் சுண்டல்லாம் செய்ய போகிறோம் நான் கேரட் சுண்டல் செய்ய போகிறோம் இது கடையில் வந்து நாங்கள் வீட்டிலேயே எல்லாம் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு அவிச்சு எடுத்து வந்துட்டோம் இனி அதில் வெங்காயத்தை போடுவோம் என்ன சார் வெங்காயம் பிடிச்சதுன்னா அப்போ வெங்காயத்தை போட போகிறோம் இப்போ இதுக்கு ஒட்டியாக்கி போட்டுக்கோம் கடையிலையும் தெரியும் அதேதான் அந்த சேர்ந்த மாதிரி இருக்கு அந்த விளைகிற மாதிரி இது விளைகிறதானா கல் விளைகிற மாதிரி கல் விளைகிற மாதிரி விளைகிறது அந்த நாளையா கட்டுறோம் இதுக்கு வந்து கட்டத்தூள் போடுறோம் என்ன சார்மி கட்டத்தூள் எங்களுக்கு கேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போடுவோம் பாருங்க நாங்கள் சோஸ் வாங்கி கொண்டு தான் வந்து நாங்கள் இன்றைக்கு இதுக்குள்ள சேர்க்கிறதுக்கு எல்லாம் இங்கே வந்து வச்சடிக்கல அது அப்போ எல்லாம் ரெடியாக கொண்டு வந்து இங்கே வச்சு எல்லாம் கிளக்குறோமே இல்லை வடிவாக அமைஞ்சிடுது என்ன இது நான் காலமாக தான் வாங்கி திடீரென்று தான் வெளிக்கிட்டாங்களே அப்போ காலமாக வாங்கி தான் ஊற வச்சது கடையில் இதுக்கு இப்போ நாங்கள் சார் வீட்லேயே இங்கே இப்போ மாங்காய் கொண்டு வந்துருக்கலாம் தான் நாங்கள் வேறு அவசரங்கள் மாங்காயும் வெட்டி போட்டால் நல்லா இருக்கு மாங்காய் கரைச்சல தீவி போட்டு இல்லை உரைஞ்சாம சின்ன வெட்டியும் போடுறது இப்போ நான் வந்து சரமி போகிறீங்க எனக்கு இந்த ஒற்றை கிடைச்சிருக்குது இப்போ இதை எப்படிங்க நாங்கள் சர சுத்துவோமே என்ன அந்த கடற்கரையில அப்படி சாப்பிடுறோம் சரி இதுக்க போடுங்க உங்களுக்கு ஒன்று செய்வேன் முந்தின ஞாபகங்கள் வருதோ
காற்று இவ்வளோ நேரம் அடிக்கல இப்போ இப்போ கொஞ்சம் அடிக்குது. சரி என்ன இவ்வளோந்தான் நிறைய வைக்கல. உங்களை கண்டா இவ்வளோ கொஞ்சம் பெருசாக செய்திருக்கீங்களேன். இது இல்லை இது உங்களுக்கு எனக்கு. சரி நான் பிளேண்டிக்க பார்க்குறேன். என்ன சரிங்க கடலையே கொட்டி போடாதேங்க. கரும் சுண்டெல்லாம் கொட்டி போடாதேங்க. புதுசு இங்கே பாருன்னா சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு தான் பெறணும். கடை இந்த கரம் சுண்டல் இப்படி இருக்கான்னு பார்ப்போம். என்ன பார்க்க வேற. சரி சாப்பிடு பார்ப்போம். இல்லை அவிஞ்சிட்டு தானே கடையில் தானே நல்ல கேரமாம் இருக்குது. உரைப்பும் நல்லா இருக்குது. இந்த சோஸும் விட்டால் நல்லா இருக்குது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி நான் இப்போ இங்கே வந்து முந்தைய சுனாமி வந்தது தானே. அதெல்லாம் அந்த இதெல்லாம் சேதமே நாங்கள் வந்து அந்த மணற்காடு அதில் போவோம் நாங்கள். அப்புறம் என்ன நிறைய ஆக்கள் இல்லாமல் ஷூட்டிங் எடுத்து வந்து இங்கே பாருங்க என்ன ஷூட்டிங் நடக்குது. என்ன பிள்ளைகளுக்கு நல்ல வடிவத்தான் இருக்குது. சாரியும் காட்டி சாமத்திய பொம்பளை போல இருக்கு. சிரிக்கிறாவா? சிரிக்கிறா வெக்கப்படுறா சாதுவான். எதுல போட்டிருக்கணும். என்ன பிடியல் தடை செய்யப்பட்ட இடம் இந்த பூமி. என்ன சொன்னா மண்கள்ல கூடாது, சவுக்கு மரம் பட்டக்கூடாது, கல்ல எடுத்து கொண்டு போக கூடாது. அப்படி நெருப்பு மூட்டப்படாதா, நெருப்பொன்னும் மூட்டப்படாது. அதான் நாங்கள் வீட்டை இருந்தே கொண்டு வந்தாங்க. கடலையை அவிச்சு போட்டு கொண்டு வந்து நாங்க போவோம். மக்களை பார்ப்போம். இதெல்லாம் வந்து சுனாமியில அழிஞ்ச இடங்களே. இது ஒரு சர்ச் ஆகுமே. சர்ச் தான் அப்படி அந்த அமைப்பை பார்க்க தெரியுது. சர்ச் நல்ல பெருமணல். அந்த மண்ணை பார்க்க பெருமை நல்ல வடிவாக இருக்குது மண்ணை பார்க்க. ரூபி இதை என்ன சொல்லுங்க பாப்போம். இங்கே இருக்கிறது இது வந்து சுனாமியால் அந்த இறந்த ஆக்களை அடக்கம் செய்த விடவன் அந்த கல்லறை கட்டியிருக்கு. அங்கால முள் கம்பி அடைச்சிருக்குது. கண்டபடி போயில ஆகல. பாருங்க இந்த பொடி பொட்டில் செய்யற வேலையில பேர்கள் எல்லாம் பதைச்சிருக்கேன். பதைச்சிருக்கிறோம். இது அடுத்த முறை வந்து பார்க்க அது இருக்குதான் ஞாபகமாக இருக்கும். நாங்கள் என்ன பதிப்போம். நாங்கள் 2 பேரும் யூடியூப் சேனல் காணொலி எடுக்க வந்தேன்னு சொல்லி அதே சும்மா சுரண்டு வந்த கட்டடங்களை இருக்கட்டும். சுரண்டி சேதப்படுத்துவாங்க. வாங்க ரூவி அப்படி அதே இருந்துச்சு. ஏனும் ஷூட்டிங் எடுத்து முடிக்கிற போறடா. என்ன ஒரு கல்யாண பொம்பளை மாப்பிள்ள அவைக்கு ஷூட்டிங் நடக்குது அங்கே அந்த சவுக்கு மேலத்துக்கு. இந்த மண் வந்து குளிர்மையாக இருக்கு. அந்த சூடாண்டே இல்லை. நல்லா இருக்கு நல்லதாக இருக்கு. கச்சான் பிறக்கிறது கடற்கரை மண் தான் அல்றவை நல்ல எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த மாதிரி தான் கிடையாது. மண்ணை பார்க்க ஆசையாக இருக்குது. சாப்பிடுவோம். திரிபோசா மாவுக்கு சமபோசா திரிபோசா அந்த மாவுக்கு சீனி போட்ட மாதிரி அந்த இதை பார்க்க அப்படிதான் இருக்கு. ஆனா ஒன்று எழுதி பழகலாம். அப்பாடா முதல்ல நாங்கள் இருந்தோங்க அந்த புள்ளிகளுக்கு வீட்டில் இப்படி மண்ணை இப்படி தட்டி போடுறது. மழை பெய்யுது அந்த அடிச்சு பயக்க அந்த வெள்ள மண் பெரும் இல்லை. இப்படி தட்டி போட்டு ஆனா கையை பிடிச்சி ஆனால் தான் பழக்கிற அப்படி ஆனா காலை மூடுவாங்க பின்ன. காலை மூடி கையை மூடி போடு. ஒருக்கா தெரியுமா பீச்சுக்கு போய் ரமேஷ் அண்ணே அப்படி மண்ணால மூடி எல்லாம் கவியகர் தலை மட்டும் தெரிஞ்சாங்க. தலையும் இல்லை. தலை மட்டும் விட்டாங்க. இப்போ நான் ஒன்று செய்ய போகிறேன். நீங்கள் இருக்கிறீங்களே என்னன்னு சொல்லுங்க. பொறுங்க பாடா எனக்கு மண்ணாளி போட்டு மூட போறீங்க. மண்ணல்லே இல்லை இந்த அரிச்ச மண் மாதிரி கஞ்சல் கருக்கு அந்த மாதிரி இருக்கு. அது போட விழுகுது சரிஞ்சு அது இங்கே ரக்கம்
இங்கே இல்லை ஏறி இருங்கோ இதில் ஏறி இருங்க ரூபி உங்கள் மேலே பார்த்தபடி இருங்கோ சொல்கிறேன் விழுந்தல போவேன் குளமாடி இருங்கோ வெள்ளமா இங்கே பார்த்துக்கிட்டு இருங்க அதான் அங்கம் நான் பாருங்க இந்த புட்டியாக இருக்கும் மேலே இந்த கூறில் மேலே சரியா உங்கள் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கவா என்னது நீங்கள் இருங்கோ நான் சொல்கிறேன் இப்படியே பின்பக்கமாக பொறிக்க வேண்டிய சரியா அப்போ நல்ல விளையாடு மண் கும்பில போய் விளையாடுறது மண்ணை குமிச்சு போட ஒரு கையில் போடு பின்னெல்லாம் அப்படி வரக பின்பக்கமாக விளையாடு ஷூட்டிங் எடுக்கத்தான் ஒரு பகுதி வந்தவே நேவியோட நாங்களும் வந்து சேர்ந்து வந்து கடலையே வீட்டில இருந்து அவிச்சு கொண்டு வந்தோம் வந்து இப்படி ஆனால் கரம் சுண்டல் அது உண்மையில அது நாங்கள் வீட்டில் ஏன்னா இன்னும் நிறைய பொருட்கள் சேர்த்து தான் செய்ய வேணும் இது சும்மா அந்த நாங்கள் கொண்டு வரக்கூடிய பொருட்களை கொஞ்சம் கொண்டாந்து செய்து சாப்பிட்டு அங்கே அவையும் சாப்பிடினோம் பிள்ளையையும் குடிச்சு கொண்டு வந்தோம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல சமையலோட சந்திக்கிறோம் பாய் பாய் see you